என்ன சொல்ல பூஃபெங் ஹீரோவிடம் நீ என்ன கிரேசியா நாங்கள் ஹெவன் அண்ட் எர்த் அலையன்ஸின் பிரசிடென்ட் சொல்லி இங்கு வந்திருக்கிறோம் என்று சொல்ல ஹீரோ 1 என்று சொன்னதும் அந்த பூஃபெங் ஹெவன் அண்ட் எர்த் அலையன்ஸ் லீடர் ஜியாங் நன் என்று சொல்ல பிறகு ஹீரோ 2 என சொன்னதும் அந்த எக்ஸூரின் நீ அந்த ஊஜிங்கை தோற்கடித்தால் உன்னை நீயே பெரிய ஆள் என்று நினைக்கிறாயா என சொல்ல ஹீரோ 3 என்று சொல்லிட்டு அவனோட கன்னத்தில் ஒரு குத்து விட அவன் வாங்கின குத்துல அப்படியே மயங்கிட்டான். பிறகு அந்த பூஃபெங் ஹீரோவை பார்த்து உனக்கு பைத்தியமா நாங்கள் ஹெவன் அண்ட் எர்த் அலையன்ஸை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல ஹீரோ நான் யாங் சென் எந்த அலையன்ஸிலும் சேரமாட்டேன் என சொல்ல அந்த பூஃபெங் நல்லது நீ வெயிட் பண்ணு யாங் சென் என சொல்லிட்டு அந்த ஊஜிங்கிடம் நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்க அவன் நான் யாங் சென்னை பார்க்க வந்தேன் என சொல்ல அதுக்கு அவன் ஊஜிங்கிடம் நீ அந்த யாங் சென்னை பாதுகாக்க வரவில்லை தானே இப்போது ஹெவன் அண்ட் எர்த் அலையன்ஸிற்கும் யாங் சென்னிற்கும் இடையில் சில தனிப்பட்ட கிரட்ஜஸ் உள்ளது அதில் நீ தலையிடாமல் இருப்பது நல்லது என்று சொன்னதும் ஊஜிங் ஹீரோவிடம் உனக்கு இவர்களும் ஏதாவது கிரட்ஜஸ் இருக்கிறதா என கேட்க ஹீரோ அவர்கள் என்னுடைய விஷயத்தில் அக்கறை காட்டுவதில்தான் பிஸியாக உள்ளார்கள் என சொல்ல அந்த பூஃபெங் பாத்தியா இவன் இப்படித்தான் ரொம்ப அரகண்டாக இருக்கிறான் என்று சொல்லி முடிக்க ஊஜிங் அவனுக்கு ஒரு அறை விட அவன் போய் ஒரு சுவற்றில் ஒட்டித்து இருக்கிறான். பிறகு ஊஜிங் அவனிடம் உனக்கு யாங்சென் சொன்னது புரியவில்லையா என்று கேட்க அதுக்கு அவன் ஊஜிங்கிடம் என்னை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் ஹெவன் அண்ட் எர்த் அலையன்ஸை பகைத்து கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா என கேட்க அதுக்கு ஊஜிங் அந்த ஹெவன் அண்ட் எர்த் அலையன்ஸ் ஒரு குப்பைகளின் கூட்டணி மட்டும்தான் என சொல்ல அவன் கடுப்பாகி நீங்கள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிட்டு போறான். பிறகு அந்த ஊஜிங் ஹீரோவிடம் வந்து எனக்கு ஒரு விஷயத்தில் உன்னுடைய உதவி தேவை என சொல்ல ஹீரோ என்ன விஷயம் என கேட்க அவன் உன்னால் ஸ்வார்ட் ஆஃப் டெரரின் லாஸ்ட் 3 ஃபார்மை சொல்லித்தர முடியுமா என கேட்க ஹீரோ நான் உனக்கு கற்றுத்தர வேண்டுமா ஏன் என கேட்க அவன் ஏனென்றால் நான் உன்னை டிஃபீட் பண்ணணும் என சொல்ல ஹீரோ உண்மையை சொல்லப்போனால் நான் உனக்கு அதை சொல்லிக் கொடுத்தாலும் நீ என்னை டிஃபீட் முடியாது என சொல்ல அவன் உன்னளவுக்கு எனக்கு ஸ்வார்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நான் உன்னை டிஃபீட் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஒரு பெட் மேக் பண்ணலாம் என சொல்ல ஹீரோ அப்போ ஓகே நான் உனக்கு ஸ்வார்ட் ஆஃப் டெரரின் லாஸ்ட் 3 ஃபார்ம்ஸையும் டீச் பண்றேன் அதுக்கு பிறகும் நீ என்னை டிஃபீட் பண்ண முடியலன்னா நீ எனக்கு கீழே இருக்கணும் இது உனக்கு ஓகேவா என்று கேட்க அந்த ஊஜிங் ப்ராமிஸ் என்று சொல்றான். பிறகு ஹீரோ அவனோட மேசையில் இருக்கும்போது லிங் யுயாவோ வந்து ஹீரோவின் முகத்தை பார்த்துட்டு இருக்க ஹீரோ என்னோட முகத்தில் ஏதாவது இருக்கா என கேட்க அவள் எனக்கு ஸ்வார்ட் ஆஃப் டெரரும் தெரிஞ்சிருக்கு அதோட நீ கொடுத்த அந்த ஆர்டிஃபேக்டும் குட்டாகத்தான் இருந்தது அதோட உனக்கு பில்ஸ் ரிஃபைன் பண்ணவும் தெரியும் என்றும் கேள்விப்பட்டேன் என்று சொல்லிட்டு ஹீரோவிற்கு கிட்ட போய் உன்னிடம் ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கிறதா என கேட்க ஹீரோ முகத்தை திருப்பிட்டு இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம் என்று சொல்ல அவள் நீ ஏன் என்னிடம் சொல்ல மாட்டேங்கிறாய் அதை கேட்க நான் ரொம்ப கியூரியஸாக இருக்கிறேன் என்று சொல்ல ஹீரோ சொல்றான் அதிகமான கியூரியஸ் ரொம்ப ஆபத்தானது. பிறகு அடுத்த சீன்ல ஹீரோ ஸ்ட்ரீட்டில் போகும்போது நேற்றுதான் நான் 6th கிளாஸ் வாரியராக மாறினேன் என்னுடைய ஸ்ட்ரென்த் ஸ்டேபிளாக இல்லை அதனால மெடிசினல் மெட்டீரியல்ஸ் வாங்கி பில்ஸ் ரிஃபைன் பண்ணி என்னோட ஸ்ட்ரென்த்தை ஸ்டேபிள் பண்ணணும் என நினைச்சிட்டு போக பின்னால லிங் யுயாவோ ஹீரோவை ஃபாலோ பண்றாள். இதை பார்த்த ஹீரோ நீ என்னையே ஃபாலோ பண்றாயா நீ எவ்வளவு நேரம் என்னை ஃபாலோ பண்றாய் என பார்ப்போம் என சொல்லிட்டு ஓட அவள் நீ ஓட பார்க்கிறாயா என்று சொல்லி அவளும் ஹீரோக்கு பின்னாலேயே ஓடி ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வர கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ஒரு இடத்திற்கு முன்னால் வர அந்த இடத்திலிருந்த பெண்கள் ஹீரோவிடம் மாஸ்டர் உள்ளவங்க என கூப்பிட ஹீரோ நினைக்கிறான் நான் ரீபான் ஆகிறத்து முன்னாடி இங்க வந்திருக்கேனே போலையே என நினைச்சிட்டு அவங்களுக்கு கிட்ட போக மாஸ்டர் யாங் நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகிடுச்சு என கேட்க ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்த லிங் யுயாவோ இத பார்த்து கோபமாகிட்டு யாங் சென் இந்த மாதிரியான இடத்திற்கு ஏன் வந்தான் என்று நினைக்கிறாள். பிறகு ஹீரோ அந்த பெண்களில் ஒருவனிடம் எனக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாளா பார் என்று சொல்ல அவள் லிங் யுயாவை பார்த்துட்டு அவளும் இங்கதான் வந்திருக்கிறாளா என்று கேட்க ஹீரோ அவள் என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஆனா அவ இங்க வர்றது முறைன்றதால கொஞ்சம் வெக்கப்படுறா அதனால நீங்க அவளுக்கும் கவனித்துக் கொள்ளுங்க என சொல்லி அவங்களுக்கு 2 கோல்டு காயின்ஸை கொடுக்க அந்த பொண்ணுங்க லிங் யுயாவிடம் போய் சிஸ்டர் வெக்கப்படாதீங்க வாங்க உள்ள போவோம் என சொல்லிக் கொண்டிருக்க அங்க 2 பேர் வந்து லிங் யுயாமை பார்த்து லேடி லிங் யுயாவ் நீங்க எங்களுடன் வாங்க என்று கூப்பிட அவள் நீங்க யார் என்று கேட்க அவனுகள் நாங்க பேலஸிலிருந்து வந்திருக்கோம் என்று சொன்னதும் அவள் நினைக்கிறாள் இவர்கள் பேலஸிலிருந்து வந்திருக்கிறார்களா ஒருவேளை ஃபாதரின் சைடு சேர்ந்த ஆட்களாக இருக்குமோ கைஸ் இங்க பேலஸ் என்று ஒரு இடத்துல பேருன்னு நினைக்கிறேன்
ஓகே. பிறகு அவள் இவர்கள் பேலஸிலிருந்து வந்திருந்தால் ஏன் வீட்டிற்கு வரவில்லை என நினைச்சிட்டு என்ன பிளாக் பண்ணாதே, நான் வீட்டிற்கு போறேன் என சொல்லிட்டு போக அதில் ஒருத்தன் லிங் யூயாவின் கையை பிடித்து இந்த நாட்களில் உன்னுடைய அப்பா சரியா நடந்து கொள்றதில்ல, அதனால பேலஸ் உங்களை இன்வைட் பண்ணுது, அதோட உங்களுடைய அப்பாவிற்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்க விரும்புது என்று சொல்ல அவள் கையை எடுத்துவிட்டு நினைக்கிறாள், இவர்கள் 2 பேரும் 6th கிளாஸ் வாரியர்ஸ், நான் அவர்களுடன் சண்டை போடவும் முடியாது என நினைத்து கொண்டிருக்க அதில் ஒருவன், லேடி லிங் யூயாவ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இன்று எதுவும் நடக்கக்கூடாது என்று நீங்களும் நினைக்கிறீங்க தானே என்று கேட்க லிங் யூயாவ் அவனிடம், நீ என்ன செய்ய பார்க்கிறாய், உங்க 2 பேருக்கும் என்னுடைய ஐடென்டிட்டி தெரியும், நீங்க என்ன ஏதாச்சும் செய்தால் என்னுடைய அப்பா உங்களை சும்மா விட மாட்டார் என்று சொல்ல அதில் ஒருவன், உன்னுடைய அப்பாவுக்கே அவரை காப்பாற்றிக் கொள்றதில் பெரிய சிக்கல் இருக்கு, இதில் அவர் எப்படி உன்னை காப்பாற்றுவார் என்று கேட்டுட்டு அவளை பிடிக்க வர அவள் ஹெல்ப் என அழுது கொண்டே, யாங் சென், நீ திரும்ப வந்து என்னை காப்பாத்து என கத்த ஹீரோ வந்து அவளிடம், கவலைப்படாதே, நான் வந்துட்டேன், உன்னை டச் பண்ண யாருக்கு தைரியம் இருக்கு என பார்ப்போம் என்று சொல்ல ஒருவன், லிட்டில் பிராட், நீ இன்னும் சின்ன பையன்தான், ஆனால் உன்னுடைய பேச்செல்லாம் பெரிசா இருக்கே என்று சொல்ல ஹீரோ லிங் யூயாவிடம், கிளாஸ் மானிட்டர், நான் அவர்களை எப்படி கிரிப்பிள் பண்றேன் என பாருங்க. பிறகு அவள் ஹீரோவிடம், அவர்கள் 2 பேரும் 6th கிளாஸ் வாரியர்ஸ், அதனால் நீ அவர்களுடன் சண்டை போட முடியாது என்று சொன்னதும் இதை கேட்டவன், இப்பத்தானே தெரியுது உங்களுக்கு எங்களுடன் சண்டை போட முடியாதென்று என சொல்லிட்டு 2 பேரும் ஒருமிக்க ஸ்வாடை எடுத்து ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோ அவனுடைய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணதும் இதை பார்த்த லிங் யூயாவ் 6th கிளாஸ் வாரியர் என ஷாக் ஆகிறாள். பிறகு ஹீரோ அந்த 2 பேரையும் அட்டாக் பண்ண அவன், பிராட், உனக்கு ஓரளவு ஸ்ட்ரெங்த் இருக்கு போலையே என சொல்லிட்டு ஹீரோவை திரும்பவும் அட்டாக் பண்ண வர ஹீரோ அவனோட ஸ்வாடை எடுத்து ஸ்வாட் ஆஃப் டெரரின் 7th ஃபார்மை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அவனுகள் 2 பேரும் கீழே விழுந்துட்டானுங்க. பிறகு ஹீரோ அவனுங்களுக்கு கிட்ட போக அவனுகள் ஹீரோவை பார்த்து, நீ எப்படி எங்களை தோற்கெடுத்தாய் என்று கேட்க ஹீரோ அவனுங்களுக்கு கிட்ட போய், கோ டு ஹெல் என சொல்லிட்டு 2 பேரையும் கொன்னுட்டான். இதை பார்த்த லிங் யூயாவ் ஹீரோவிடம், நீ அவர்களை கொன்றுவிட்டாயா என்று கேட்க ஹீரோ, நான் அவர்களை கொல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் உன்னை கொண்டிருப்பார்கள். அப்படியே அடுத்த சீன்ல எம்பரர் இருக்கிற இடத்தை காட்டுறாங்க. அங்க ஒருவன் வந்து அந்த பெண்களிடம், எம்பரர் தூங்கிவிட்டார், நீங்க போகலாம் என்று சொல்லிட்டு நினைக்கிறான். எம்பரர் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம் மட்டுமே தூங்குகிறார். இது இப்படியே போனால் எம்பரருக்கு சோர்வு ஏற்பட்டு சாகரத்திற்கு கூட வாய்ப்பிருக்கு என நினைச்சிட்டு கவலைப்படுறான். பிறகு எம்பரர் எழுந்து அவனிடம், நீ சேர்வதாயிருந்தா போய் ரெஸ்ட் எடு என சொல்ல அவன், எம்பரர், நீங்க எழுந்துட்டீங்களா என கேட்க அவர் அதுக்கு, என்னால் தூங்க முடியவில்லை என்று சொல்ல அவன், இது இப்படியே போனால் உங்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகிடும். பிறகு யாரோ மேஜஸ்டி என்று சொல்லி கதவை திறக்க அங்கிருந்த காவலாளிகள் எல்லாரும் கதவை நோக்கி போக அது யார் என்று பார்த்தால் டாக்டர் லீ. அவர் முட்டி போட்டு அங்கிருந்த காவலாளிகளிடம், எம்பரரிடம் டாக்டர் லீ வந்திருப்பதாக சொல்லுங்கள் என சொல்ல அங்கிருந்த எம்பரர், நான் இங்கேதான் இருக்கிறேன், உள்ளே வா என்று கூப்பிட்டதும் அவர் உள்ளே போக அந்த எம்பரர், என்ன விஷயம் என கேட்க, டாக்டர் லீ அந்த எம்பரரிடம், நான் உங்களுக்கு புதிய மெடிசன் கொண்டு வந்திருக்கிறேன், இது உங்களுடைய இன்சாம்னியா பிரச்சனைக்கு உதவியா இருக்கலாம் என்று சொல்ல அந்த எம்பரர், மெடிசனா, இத்தனை ஆண்டுகள் போய்விட்டது, இதுவரைக்கும் நீ எனக்கு எவ்வளவு மெடிசன் கொடுத்திருப்பாய், அதில் எது யூஸ்ஃபுல்லாக இருந்தது என கேட்டு கோபமாக, டாக்டர் லீ, யுவர் மெஜஸ்டி, கோபமாகாதீங்க, இந்த மெடிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிறகு அந்த எம்பரர், நீ எதை வைத்து இதற்கு உறுதியளிக்கப் போகிறாய் என்று கேட்க டாக்டர் லீ, என்னோட உயிர் என்று சொல்லிட்டு உடனே முட்டி போட்டு என்னோட உயிரை கொண்டு இதற்கு உறுதியளிக்கிறேன் என்று சொல்லிட்டு நினைக்கிறார். நிலைமை இப்படி போனதால் டாக்டர் யாங்கை மட்டுமே நம்ப முடியும். பிறகு எம்பரர் பக்கத்தில் இருந்தவன், டாக்டர் லீ, நீங்க இந்த நாட்டின் பேக்போனை போன்றவர், அதனால் எம்பரர் எப்படி உங்களுடைய உயிரை கேட்பார், அவர் சொன்னதெல்லாம் கோபத்தில் வந்த வார்த்தைகள் தான் என்று சொல்லி டாக்டர் லீயின் கையை பிடித்து தூக்கி விட்டுட்டு பிறகு அந்த எம்பரரிடம், மெஜஸ்டி, நீங்க ஏன் இந்த மெடிசனை ஒருமுறை பார்க்கக்கூடாது என சொல்லிக் கொடுக்க அந்த எம்பரர் டாக்டர் லீயிடம், இதுதான் கடைசி முறை என்று சொல்லிட்டு வாங்கி பார்த்து ஷாக் ஆகி உடனே கீழே வந்து டாக்டர் லீயின் சட்டையை பிடிச்சு, யார் இந்த நோட்டை எழுதினது, அவரிடம் என்னை கூட்டிட்டு போ என்று சொல்ல பிறகு டாக்டர் லீ சரி என சொல்றார். அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு போறத காட்டுறாங்க. அங்க ரோட்ல நிற்கிறவங்களில் ஒருத்தன் மற்றவனிடம், நீ கேள்விப்பட்டாயா, யங் மாஸ்டர் லிங் இறந்துட்டாராமே என்று கேட்க மற்றவன், நான் அதை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டேன், அவன் யாங்சென் மூலம் அவமானப்பட்டதால் சூசைட் பண்ணதாக கேள்விப்பட்டேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்க ஹீரோ இதையெல்லாம் கண்டுக்காம உள்ள போனதும் அங்கு டாக்டர் லீயும் அந்த எம்பரரும் இருக்கிறாங்க. பிறகு டாக்டர் லீ ஹீரோவிடம், டாக்டர் யாங், நான் பேஷண்டை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல அந்த எம்பரர், நீங்க தான் அந்த டாக்டரா என கேட்க ஹீரோ, உள்ள போய் பேசலாம் வாங்க என்று சொல்லிட்டு போக அந்த எம்பரர் டாக்டர் லீயை வெளியில் நிற்க சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனதும் ஹீரோ, நான் சொன்ன உங்கள் நோய்க்கான அறிகுறிகள் சரியானதா
என்று கேட்க அவர் ஹீரோவிடம் இத பற்றிய உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்ன என்று கேட்க ஹீரோ நன்ஜாங் ஹெவன்ஸ்வில் பள்ளத்தாக்கினால் உங்களுடைய ஃபியூச்சரை பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நீ உன்னுடைய ஃபியூச்சரை பார்த்திருக்கிறாயா என கேட்டதும் அந்த எம்பரர் முட்டி போட்டு ஹீரோவிடம் இதை சரி செய்ய எனக்கு உதவி செய்யுங்கள் என சொன்னதும் ஹீரோ ஐ பிலீவ் நீ உன்னுடைய சொந்த மரணத்தின் காட்சியை பார்த்திருக்கிறாய் என நினைக்கிறேன். அந்த எம்பரர் அழுதபடி ஹீரோவிடம் நான் ஒரு மினிஸ்டர் கலவரம் செய்வதையும் கிங்டம் வீழ்ச்சி அடைவதையும் அதனால் நிறைய மக்கள் இறப்பதையும் பார்த்தேன். ஆனால் அந்த மினிஸ்டருக்கு பின்னால் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அதனால் நான் பவர் இல்லாதவனைப் போல உணர்கிறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்ல ஹீரோ அவனிடம் உனக்கு அந்த நான்ஜாங் ஹெவன்ஸ் வில் வேலியை கிரியேட் பண்ணது யார் என்று தெரியுமா என்று கேட்க அதுக்கு அந்த எம்பரர் என்னோட ஆன்சிஸ்டருக்கும் ஸ்கை எம்பரருக்கும் சில தொடர்பு உள்ளது. அந்த நான்ஜாங் ஹெவன்ஸ் வில் வேலி ஸ்கை எம்பரரால் உருவாக்கப்பட்டது என்றும் அதன் மூலம் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்க முடியும் கேள்விப்பட்டேன். டாக்டர் யாங் எனக்கு உதவ ஏதேனும் வழி இருக்கிறதா? அதுக்கு ஹீரோ யாருக்கும் அடுத்தவருடைய ஃபியூச்சரை மாற்றும் அபிலிட்டி கிடையாது. ஸ்பேஸ் டைம் டொமைனில் மில்லியன் கணக்கான மாற்றங்கள் இருக்கு. அதில் எதுவுமே இறுதியானதா இல்லை. அதில் ஒருவரின் எதிர்காலத்தை பற்றி பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீ அதில் ஒன்றை பார்த்திருக்கிறீர்கள் என்று சொல்ல அவர் ஹீரோவிடம் நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அதுக்கு ஹீரோ இப்ப நான் உன்னை கொன்றா நீ கண்ட ஃபியூச்சர் உண்மையாகுமா என்று கேட்டுட்டு ஹீரோ அவனோட உண்மையான ஐடென்டிட்டியை காட்ட அந்த எம்பரர் நீங்க தான் ஸ்கை எம்பரர் என ஷாக்காக ஹீரோ ஃபியூச்சரை மாற்ற விரும்புவர்கள் பொதுவாக மற்றவர்கள் மீது கவனம் செலுத்துவாங்க. உண்மையில் நீ உன்னை மாற்றினால் நீ உன்னுடைய ஃபியூச்சரை மாற்றலாம் என்று சொல்ல அந்த எம்பரர் ஹீரோவிடம் உங்களுடைய டீச்சிங்க்கு தேங்க்ஸ் என்று சொல்ல அவரிடம் நீயே முன்னால் போய் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அந்த எம்பரர் ஹீரோவிடம் எம்பரர் யாங் இந்த இடம் ரொம்ப சிம்பிளாக இருக்கு. அதனால் நீங்க ஏன் என்னுடைய இடத்திற்கு வரக்கூடாது என்று கேட்க ஹீரோ அத மறந்துடு. இப்ப என்னோட பெயர் யாங்சென். அதோட நான் ஸ்கை ஸ்டால் ஸ்கூலில் படிக்கிறேன். இப்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் டெஸ்ட் எடுக்கணும் என்று சொல்ல அந்த எம்பரர் வெளியில் வந்ததும் டாக்டர் லீயிடம் நான் சொல்றத எல்லாரிடமும் சொல்லு. யாங்சென்னிற்கு ஃபியூச்சர் என்ன தேவைப்பட்டாலும் அதை நிறைவேற்றியே ஆகணும். இதை கேட்ட டாக்டர் லீ எனக்கு புரிஞ்சுது என சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த டாக்டர் யாங் எம்பரரை குணப்படுத்துவார் என்ன நினைக்கவே இல்ல. அப்படியே அடுத்த நாள் ஸ்கை ஸ்டார் ஸ்கூலை காட்டுறாங்க. காய்ஸ் இதுல அடிக்கடி பெயர்களை மாத்தி தான் போட்டிருக்காங்க. அதை நீங்க பெருசா எடுத்துக்காதுங்க. இப்ப ஹீரோ அங்க வாரான். இதை பார்த்த லிங் யுவாவோ ஹீரோவிடம் வந்து யாங்சென் நீயே இவ்வளவு லேட்டாக வாராய் என கேட்க ஹீரோ என்னாச்சு என கேட்க அவ உனக்கு தெரியாது என்று மட்டும் சொல்லாத. நாம எல்லாரும் கண்டிப்பா அந்த ஃபைட்டிங் காம்படிஷன்ல கலந்து கொண்டே ஆகணும். அதுக்கு ஹீரோ திரும்பவும் ஃபைட்டா என சொல்ல அவ ஹீரோ கையை பிடிச்சிட்டு வா வேகமா போவோம் என சொல்லி ஹீரோவை இழுத்துட்டு போறா. அடுத்த சீன்ல ஹீரோட்ட லிங் யுவாவோ இந்த குரூப் ஸ்டேஜ் காம்படிஷன்ல எல்லாரும் கட்டாயமாக கலந்து கொண்டே ஆகணும். அதனால நீ கொஞ்சம் கவனமாயிரு என 2 பேரும் வரும்போது எதிரில அந்த சீகாங் லிங் யுவாவோவை பார்த்து என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் நீயும் இங்க வந்திருக்கிறாய். அதுக்கு லிங் யுவாவோ இன்றைக்கு நம்ம கிரேட்ஸ் காம்படிஷன் அதனால இங்க வரத்தானே வேண்டும். பிறகு அவன் ஹீரோவை பார்த்து பிரதர் யாங் உங்களை ரொம்ப நாளாகிவிட்டது. பிறகு ஹீரோவிடம் உங்களுக்கு டைம் இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் நான் உங்களுடன் தனியாக பேச ஆசைப்படுகிறேன் என்று சொல்ல ஹீரோ அது ஓகே தான் என சொல்லிட்டு 2 பேரும் தனியா வந்ததும் அந்த சீகாங் ஹீரோவிடம் நான் உன்னை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண. நீ உன்னோட அப்பாவும் லீ ஃபேமிலியின் சர்வன்ட்ஸ் என்று எனக்கு தெரிஞ்சது என்று சொல்லி ஹீரோவிடம் கோல்டு டிக்கெட்ஸ் கொடுத்து இது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என நம்புறேன் என சொல்ல ஹீரோ அதை வாங்கிட்டு நீ இப்ப என்ன சொல்ல வாராய் கேட்க அவன் நீ லிங் யுவாவோ விட்டு போயிடணும். அப்படி செய்தால் இந்த மணி எல்லாம் உன்னுடையது. அதுக்கு ஹீரோ நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன என கேட்க சீகாங் சிரிச்சுக்கிட்டு நீ லோ கிளாஸ் ஃபேமிலியின் ஒரு சர்வெண்ட் மட்டும்தான். நீயும் லிங் யுவாவும் ஒன்றாக முடியாது. உன்னோட பகல் கனவை இத்துடன் நிறுத்திக்கொள் என்று சொல்ல ஹீரோ அவன் கொடுத்த கோல்டு டிக்கெட்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு நீ உன்னோட ஃபேமிலி இன்க்ளூடிங் இந்த லையாங் கண்ட்ரி எல்லாமே என்னோட கண்ணுக்கு வெறும் பூச்சிகள் தான் என சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக அந்த சீகாங் ஹீரோவிடம் யாங்சென் நீ எனக்கு முன்னால சுப்பீரியர் போல நடந்து கொள்ளாதே. உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். ஹீரோ இதை கண்டுக்காம போக லிங் யுவாவோ வந்து ஹீரோவிடம் யாங்சென் உன்னுடைய டேர்ன் வரப்போகுது என சொல்ல ஹீரோ இவ்வளவு ஃபாஸ்ட் வா என கேட்க அவ இது சர்வைவல் காம்படிஷன் 3 vs 3 என்றதால இது வேகமா முடியுது. நம்ம கிளாஸ்ல இருந்து 3 பேரும் நமக்கு எதிராக கிளாஸ் 6ல இருந்து 3 பேரும் இடையில தான் பேட்டில் நடக்க போகுது. பிறகு பேட்டில் நடக்கிற இடத்திற்கு வந்ததும் ஹீரோ லிங் யுவாவோவிடம் நான் இதை சீக்கிரமாக முடிக்கணும் என சொல்லிட்டு ஹீரோ போனதும் அங்க ஹீரோவோட டீச்சர் வந்து இங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்களோட பெயர் லியூ. அவங்க லிங் யுவாவோவிடம் நீ சொன்னது போல யாங்சென் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டானா என கேட்க அவ அது உண்மைதான். நான் என்னோட கண்ணால் பார்த்தேன். அவன் ஊஜிங்கை ஒரே அட்டாக்கில் தோற்கடித்தான். அதுக்கு டீச்சர் லியூ சரி போதும் நிறுத்து. நீ சொன்னது உண்மையா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். பிறகு ஹீரோ பேட்டில் நடக்கிற இடத்திற்கு வந்ததும் அந்த கிளாஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸிடம் டைமை வேஸ்ட் பண்ணாம எல்லாரும் வாங்க என சொல்ல எதிர் டீம்ல இருந்த ஒருவன் கடுப்பாகிட்டு நீதானே யாங்சென் நீ அந்த ஊஜிங்கை ஒத்தே அட்டாக்கில் தோற்கடித்தது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஹூ ஃபேமிலியை சேர்ந்த 3 பேரையும் ஒன்றாக எதிர்க்க நினைப்பது கொஞ்சம் ஓவராக இல்லையா என கேட்டுட்டு அந்த 3 பேரும் எனர்ஜியை செலுத்த ரிலீஸ் பண்றானுங்க.
அதில் முன்னிற்கு நிற்கிறவன் ஃபார்மேஷன் என சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நீ இப்பவே சரண்டர் ஆகிறது நல்லது என சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோ இது என்னோட பவருக்கு முன்னால ஒன்றுமே இல்லை என சொல்லிட்டு ஹீரோ அவனோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு அவனுக்கு முன்னால கைய நீட்டி கிரேட் சைலன்ஸ் டெஸ்ட்ராயிங் ஃபிங்கர் என சொல்ல மேலிருந்து ஒரு அட்டாக் வருது. இத பார்த்த அந்த 3 பேரும் ஷாக் ஆகிறானுங்க. இத பார்த்த ஹீரோவோட டீச்சர் இது ஒரு ஸ்பிரிட் கிளாஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்காச்சே என்று ஷாக்காக, பிறகு இத பார்த்தவர்களும் இந்த ஸ்பிரிட் கிளாஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் எம்பரரிடம் மட்டுமே உள்ளது, இந்த யாங்சென் பேக்ரவுண்டு தான் என்ன? பிறகு அந்த 3 பேரும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நம்ம கதை முடிஞ்சுது, இத பிளாக் பண்ண முடியாதே என சொல்லி பயந்து நடுங்குறானுங்க. அப்புறம் ஹீரோவோட டீச்சர் யாங்சென் இத ஸ்டாப் பண்ணு என சொல்லிட்டு கீழே வர பார்க்க பக்கத்துல இருந்த 2 பேரும் நீங்க கீழே போகாதீங்க, நம்மளால இத பிளாக் பண்ண முடியாது என சொல்ல, பிறகு அந்த அட்டாக் அவனுங்களை அட்டாக் பண்ண கீழே வருது. ஹீரோ டிஸ்பர்ஸ் என்று சொல்லி ஒரு சொடக்க போட்டதும் அந்த அட்டாக் காணாம போயிடுச்சு. அந்த 3 பேரும் கீழே விழுந்து நாம எப்படியே சர்வைவ் ஆகிட்டோம். இத பார்த்து சுற்றி இருந்தவர்கள் நம்மளால யாங்சென்னை டிஃபீட் பண்ண முடியாது என நினைக்கிறேன். இதை வைத்து பார்க்கும்போது யாங்சென் அந்த ஊஜிங்க ஒரே அட்டாக்கில் டிஃபீட் பண்ணினான் என்ற ரூமர் எல்லாம் உண்மைதான் போலையே. பிறகு ஹீரோவோட டீச்சர் நினைக்கிறாங்க அவன் சிங்கிள் மூவ்லேயே 10 பேரை தோற்கடிச்சிட்டானே. பிறகு லிங் யூயாவோ நினைக்கிறாள் யாங்சென் முன்ன இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறாள். பிறகு ஹீரோ அங்க வந்ததும் அவள் ஹீரோவிடம் இப்ப உன்னை பார்க்க ஒரு புது பர்சனை போல தெரியுது, உதாரணத்திற்கு அந்த யுனிக் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் என்று சொல்ல, ஹீரோ நீ அந்த கிரேட் சைலன்ஸ் டிஸ்ட்ராயிங் ஃபிங்கர்ஸ் டெக்னிக்கை பற்றி சொல்கிறாயா? அந்த டெக்னிக்கை கிரியேட் பண்ணதே நான் தான், நீயும் கற்றுக்கொள்ள விரும்பினால் நான் உனக்கும் அதை நான் டீச் பண்ண முடியும் என 2 பேரும் பேசிக்கொண்டிருக்க, அங்க அந்த லுவோ குயின்லிங் பொண்ணு ஹீரோவிடம் வந்து கிராண்ட் மாஸ்டர் நான் உங்களை இங்க மீட் பண்ணவேன் என்று நினைக்கவே இல்லை என்று சொல்ல, ஹீரோ நீ ஆல்கெமிஸ்ட் அசோசியேஷனின் பிரசிடென்ட் லூஜியின் கிராண்ட் டாட்டர் தானே என்று கேட்க, அவள் கிராண்ட் மாஸ்டர் என்னை ஞாபகம் வைத்திருப்பது எனக்கு ஆனராக இருக்கிறது. பிறகு ஹீரோ அவளிடம் நீங்களும் இங்க ஸ்டூடெண்ட் தானா என கேட்க, அவள் ஆமா நான் 3rd இயர் ஸ்டூடெண்ட், அதனால நான் உங்களுடைய சீனியர் சிஸ்டர் என்று சொல்ல, லிங் யூயாவோ குறுக்க வந்து ஆண்டி உங்களுக்கு உண்மையில் எத்தனை வயசாகிறது, என்ன சின்ன பிள்ளைய போல நடிக்கிறீர்களா என கேட்க, லுவோ குவிங்லிங் உள்ளுக்குள்ள கடுப்பாகிட்டு நினைக்கிறா நீதான் வயதான ஆண்டி, நான் ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள், அதோட எபிட்டோம் ஆஃப் யூத் என நினைக்க, ஹீரோ லிங் யூயாவோவிடம் லேடி லுவோ குவிங்லிங் ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட், அதனால அவங்கள நம்ம சீனியர் சிஸ்டர் என்று தான் கூப்பிடணும். அதுக்கு லிங் யூயாவோ நான் அவங்கள ஆண்டி என்று கூப்பிடத்தான் விரும்புகிறேன் என்று சொல்ல, லுவோ குவிங்லிங் லிங் யூயாவோவிடம் லிட்டில் சிஸ்டர் நீ கிராண்ட் மாஸ்டர் யாங்கின் கேர்ள் ஃப்ரெண்டா என்று கேட்க, அதுக்கு அவள் ஆமா நாங்க 2 பேரும் கப்புள் தான், லாஸ்ட் டைம் நாங்க மீட் பண்ண போது அவன் எனக்கு ஒரு மோஸ்ட் ப்ரெஷியஸ் பிரேஸ்லெட் ஒன்றை தந்தான், அதோட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன் என்றெல்லாம் சொல்ல, ஹீரோ தலையில கை வைச்சபடியே நிற்கிறான். பிறகு ஹீரோவோட டீச்சர் வந்து ஹீரோவிடம் உன்னுடைய டர்ன் வரப்போகுது, நீ அந்த பூஃபெங்கிற்கு எதிராக தான் சண்டை போட போகிறாய் என சொல்லி கொடுக்கறாங்க. பிறகு அந்த பூஃபெங் பின்னாலிருந்து ஹீரோவை பார்த்துட்டு யாங்சென் நான் உன்னை எந்த வழியில் போயாவது டிஃபீட் பண்ணுவேன் என்று சொல்றான்.